தர்ஷிகா, இப்போ நம்ம பீச் ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட்டு வந்து மான்சூன் சீசனில் சாப்பிட்ற ஒரு சீசனல் ஃப்ரூட் தான். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நாவப்பழம் மாதிரியே இந்த ஃப்ரூட்லேயும் வந்துட்டு கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் ஃபைபர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட் இது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி கண்டென்ட் வந்து இந்த ஃப்ரூட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும். ஓகே திவ்யா, இந்த பீச் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோரான ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். எந்த டேஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது இந்த பீச் ஃப்ரூட்டில். அண்ட் அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான தினப்பலனை சொல்ல வராரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30ஆம் தேதி 9வது மாதம் 2016ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையான இன்று வேந்தர் டிவி நேயர்கள் ஒவ்வொருத்தருடைய முறைப்படி தர்ப்பணங்களோ மற்ற காரியங்களோ செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எதுவும் செய்ய முடியாதவர்கள் மூதாதையர்களுடைய ஆசி பெறுவதற்கும் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நீங்குவதற்கும் கண்டிப்பாக அன்னதானங்கள் கொடுப்பதும் அன்னதானத்தில் பங்கேற்பதும் இந்த மகாலய அமாவாசையில் பலவிதமான சிறப்புகளை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாள். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் இன்று மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கென்று தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள். எனவே சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்து கொண்டால் போதும். நல்ல நாளில் சோம்பல் தன்மையால் அதை செய்து இதை செய்து நல்ல பொழுதை வீணடித்து கொள்ளாதீர்கள். எல்லா காரியமும் உத்தியோகமாகட்டும் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் படிப்படியாக ஏதேனும் மக்களை சந்திக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். மேன்மக்கள் மூலியமாக ஆதாயமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கர்ப்பஸ்திரீகள் சிறிது கவனம். அதே சமயம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் மிக அனுகூலமே. மேலும் சுபகாரிய அமைப்பு கஜகேசரி அமைப்பு என்று சொல்வார்களே, பணத்தட்டுப்பாடு திடீரென்று தீர்வதற்குண்டான முயற்சி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல அமைப்பு, நீண்ட நாட்களாக வராத பணம் வருவதற்குண்டான அமைப்புகள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் நல்ல காரியமும், பிரிந்த பிள்ளைகள் உங்களுடன் சண்டை போட்டு அல்லது உத்தியோக நிமித்தமாக பிறந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கோ இல்லை மீண்டும் அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் இரத்த பந்த உறவுகளில் உள்ளவர்களுடைய தேக ஆரோக்கியம் மட்டும் மிக கவனம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் இவர்களிடம் வைத்து கொள்வது மொத்த நிம்மதியை கெடுத்துவிடும். அதே சமயம் உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த அமைப்புகள் நிவர்த்தி, மேலதிகாரிகளால் அனுகூலங்கள், அவர்களுடைய தனிப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்து தருவதால் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும் பெரிய அளவுக்கு பொறுப்புகளும் சிலருக்கு ஏற்படுவதற்குண்டான சாத்தியமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள். சுபகாரியத்துக்குண்டான அமைப்பு, தொழிலில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. அதே சமயம் குடும்பத்தில் பெரியவர்களுக்கோ சிலருக்கு உடல்நிலை மட்டும் மன சங்கடத்தை ஏற்படுத்தும். படைப்பாளிகளுக்கு கௌரவம் கிடைப்பதும் புது ஒப்பந்தங்கள் கிடைப்பதும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாள் திட்டங்கள் ஒன்று முடிவு பெறுவதற்குண்டான நல்ல சிக்னல்கள் கிடைப்பது உங்களுக்கு பலவிதமான கஷ்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகள் மூலம் மிகப்பெரிய கௌரவங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சி வெற்றிகள் ஏற்படுத்தி தருகிறது. மன ரீதியாக தன்னம்பிக்கை பெறக்கூடிய
நல்ல நாளாக காணப்படுகிறது. மனதில் இருந்த பய அமைப்பு நிவர்த்தி பெறுகிறது. அவர்களுக்குடைய தசாபுத்திகள் நன்றாக இருக்கின்ற சமயத்தில் பெரிய அளவு யோகமும் அனுகூலமும் காணப்படும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இடம் மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். உத்தியோகமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், இருக்கின்ற வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடன் இந்த மனக்கசப்பு தீரக்கூடிய நாள். மனதிற்கு பிடித்த நண்பர்கள் சந்திப்பது, உறவினர்கள் சந்திப்பதெல்லாம் ஏற்படும். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு இருந்து மருத்துவமனையில் இருந்தவர்கள் கூட வீடு திரும்புவதற்குண்டான ஆசீர்வாதத்தை கிடைக்கக்கூடிய நாள். ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுவதைப் போல் வண்டி வாகனம் மாற்றங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். பெரிய அளவு தொழிலதிபர்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் அமைப்பு வங்கிகள் மூலியமாக தனிப்பட்ட முறையிலோ தடைகளெல்லாம் தவிடுபொடியாக்கி வந்து சேர்வதற்குண்டான உன்னதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். செய்யாத பிரச்சனைக்கு உங்கள் தலை உருட்டப்படும். உடனிருப்போர் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பற்றி யார் புறங்கூறினாலும் கண்டுக்காமல் இருங்கள். குடும்பத்தில் சுபகாரியத்திற்காக செலவுகள் அதிகமாகிறது. அந்த செலவுகள் தைரியமாக செய்யுங்கள். பிரச்சனைகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக ஏற்படாது. ஏற்றம் அனுகூலம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபமான நாள். மனதிற்கு பிடித்த ஒரு பொருள் சேர்க்கை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிடாத பயணங்கள்லாம் வெற்றி ஏற்படுத்தி தரும். பெரிய அளவு முதலீடுகளுக்கு உகந்த அமைப்பு. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பணப்பிரச்சனைகள் நிவர்த்தி, மனசங்கடங்கள் தீர்வது, வீடு மாற்றத்திற்கோ உத்தியோக மாற்றத்திற்கோ எதிர்நோக்கி இருந்தவர்கள் அனுகூலங்கள், சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. காதல் அமைப்பு, பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மிக கவனம். வெளிவட்டாரம், தொழில், தேகாரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சந்தோஷமான தீர்வு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் உத்தியோகத்தில் அதிக கவனம். யாரோ எதையும் சொல்லுகிறதை கேட்டு உணர்ச்சி வசப்படுவதோ பேப்பர் போடுவதோ பெரிய ஆபத்தில் முடிந்துவிடும். பெற்றோர் பெரியோர் குடும்பத்தில் உள்ள உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் சொல்வதை தயவுசெய்து கேளுங்கள். கோபதாபத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாத நாள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் வேண்டவே வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனம். பெற்றோர் பெரியோர் துணை துணைவியார் சொல்வதை தயவுசெய்து கேளுங்கள். எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் வேண்டாம். அதே சமயத்தில் பணத்தட்டுப்பாடுக்கு பிரச்சனை தீர்கிறது. பயணங்கள் வந்தால் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யார் எதை கூறினாலும் மற்றவர்களிடம் அதை அப்படியே கூறக்கூடிய எண்ணத்திலிருந்து விடுபட்டு கொள்ளுங்கள். இரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்வது மகரத்திற்கு இன்று நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்றைய நாள் சந்திராஷ்டமம் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சஞ்சாரங்கள் சரியில்லை. இடது பக்க தேகாரோக்கியம், கொழுப்புகளால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அதே சமயம் பெற்றோருடைய அனுகூலம் ஆசீர்வாதம், பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனை தீர்வதற்குண்டான முயற்சிகள், உறவினர் வருகை, உறவினர் வீட்டுக்கு செல்வது, இரத்த பந்த உறவுகளுக்கும் பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் யாரிடத்திலும் வன்மமோ கோபமோ புறம் பேசுவதோ பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் சங்கடங்கள் இல்லை, வியாபாரத்தில் அபிவிருத்திக்கு குறையில்லை, பயணங்கள், அனுகூலங்கள், துணை அல்லது துணைவியாருடன் மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். குடும்பத்தினருடன் தொலைதூர பயணங்கள், கண்டிப்பாக தெய்வ சன்னிதானத்திற்கு செல்வது, உறவினருக்கு செல்வது, நல்ல சுபகாரியத்திற்கு செல்வதெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக எந்த விதமான பயணங்கள் வந்தாலும் தள்ளி போடாதீர்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். திவ்யா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரெய்னி சீசனில் அவைலபிளாக இருக்க ஃப்ரூட்ஸ் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கோட நம்ம 2 பேரும் இங்கே வரலாம். ஆமா தர்ஷிகா, நாளைக்கு இன்னொரு டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வேந்தரின் இளங்கதிர் கால செய்திகள் காத்துட்டு இருக்கு. மக்களோட சேர்ந்து நம்ம பார்த்துட்டு கிளம்பிடலாம். அண்ட் இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான டாபிக்கோட உங்களை வந்து நாங்கள் மீட் பண்றோம். Until then, is Divya and Darshika signing off with the entire team of புத்தம் புது காலை. Bye.